அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புல் வகை களைகளுக்கான களைக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஒரு செடி இருக்குது, அதில் வந்து புல் வகை களைகள் இருக்குது, இரட்டை இலை களைகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா. நிறைய விவசாய நண்பர்கள் வந்து இந்த சேனலை பார்க்குறீங்க. இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாயின் பட்டனை அமுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை உடனடியாக கேட்டு பெறலாம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா புல்வகை களைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸ்வால் கம்பெனியில் வந்து கெனாரா அப்படின்ற களைக்கொல்லி, கனாரா அப்படின்ற களைக்கொல்லி. இது குளோத்தோடியம் 13% ஈசி அப்படின்னு இருக்குதுங்க. இது என்ன இது எதுக்கு முக்கியம்னா, புல்வகை களைகளை கட்டுப்படுத்தும். அதாவது மோனோகாட்னு சொல்கிறாங்களே, போஸ்ட் எமர்ஜென்ட் மோனோகாஸ்ட் ஹெர்பிசைட். அதாவது போஸ்ட் எமர்ஜென்ஸ் அப்படின்னா களை முளைத்த பிறகு மோனோகாட்னா ஒரு வித்திலை. அதாவது களை முளைத்த பிறகு ஒரு வித்திலை புல் வகைகளை கட்டுப்படுத்தக்கூடியது முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் போடுறோம். எந்தெந்த பயிர்னு பார்த்திங்கன்னா, இருவித்தலை பயிர் நான் வச்சுக்கோங்களேன். மிளகாய், வெண்டை, கத்தரி, பருத்தி, இதெல்லாம் வந்து ஆணிவேர் உள்ளது. இருவித்தலை பயிர்னால் நமக்கு வந்து செடியில் வந்து ஆணிவேர் உள்ள பயிர்கள் எல்லாமே இருவித்தலை. இந்த மாதிரி இலை வரும்போது 2 வகையில் வரும். இது வந்து இருவித்தலை பயிர். இருவித்தலை பயிரை வந்து நம்ம மெயின் பயிராக இருக்கணும். உள்ளே வந்து புல்வகைனா உங்களுக்கு தெரியும், கோரை, அருகு, அப்புறம் வந்து வருசனாம் புல், நிறையா புல் இருக்கும். அது வந்து புல்வகை. இது வந்து மோனோகாட் அப்படிம்பாங்க. மோனோகாட் அப்படின்னா ஒரு வித்திலை. ஓகேங்களா? இது வந்து டைகாட்னா இருவித்திலைனா ஆணிவேர் உள்ளது. நம்ம மிளகாய், வெண்டை, கத்திரி, பருத்தி இதெல்லாம் வந்து இருவித்திலை தாவரங்கள். ஒரு வித்திலை தாவரங்கள் என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சோளம்ல இருக்கலாம், சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து ஒரு வித்திலை தாவரங்கள். இப்போ வந்து இந்த களைக்கொல்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இருவித்திலை தாவரங்கள் உள்ள பயிரில் புல்வகை களைகள் வந்துச்சுன்னா அந்த புல்வகை களைகளை மட்டும் கொல்லக்கூடிய களைக்கொல்லி தான் இந்த களைக்கொல்லி. புல்களைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பயிர் களை முளைச்சி வந்துருச்சு அப்படின்னா, பருத்திலையாக இருந்தாலும் சரி, வெண்டையிலாக இருந்தாலும் சரி, மிளகாயிலாக இருந்தாலும் பயிர் முளைச்சிருச்சு, களையும் முளைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பயிர் மேலே படுற மாதிரி அடிச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு கத்திரி, வெண்டை, தக்காளிலாம் சாகாது. அதுக்கு நடுவில் இருக்கிற புல்வகை களைகள் எல்லாம் செத்து போயிடும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த போஸ்ட் எமர்ஜென்ஸ் மோனோகாட் ஹெர்பிசைட். ஓகேங்களா? இதில் வந்து குளோத்தோடியம்ன்ற வந்து தனுக்கா கம்பெனியில் வந்து 13 ஈசியில் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா 200 மில்லி தான் ஒரு ஏக்கருக்கு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி. டோஸ் அதிகமாக போட தேவையில்லை. இதை தவிர வந்து நீங்கள் நிறைய களைக்கொல்லிகள் வந்து விவசாயிகள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குசிலோஃபாப் ஈத்தைல் அப்படிம்பாங்க. குசிலோஃபாப் ஈத்தைல் அப்படின்ற பேரில் இருக்குது டெக்னிக்கல் நேமு. இது 5% ஈஸியில் இருக்கும். தனுக்கா கம்பெனியில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தனுக்கா கம்பெனியில் என்ன பேரில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, தர்கா சூப்பர். நான் படம் வைக்கிறேன் பாருங்கள். தர்கா சூப்பர் 5% ஈசி அப்படின்ற பேரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது 1/4 லிட்டர் தான் வந்து ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து களை வந்து 2 இலையில் இருந்து 3 இலைகள் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே களையோட அளவு பெருசாகிடுச்சுன்னா பெருசாக கேட்காது. ஆனால் இந்த கனோரா அப்படின்ற களைக்கொல்லி வந்து ஒரு 7 இலையிலேருந்து 8 இலை வர்ற வரைக்கும் கூட கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு குசிலோஃபாப் ஈத்தைல் 5% தர்கா சூப்பருக்கு வந்து நிறையா அடித்து களைகள் வந்து எதிர்ப்பு சக்தி உருவாயிருச்சு. ஸோ அதனாலேயே அதிகமான டோஸில் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சக்குரா அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதே குசிலோஃபாப் ஈத்தைல் 10% ஈஸிங்க, 10%. இதோட டபுள் மடங்கு கான்சன்ட்ரேஷன். ஈஸின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது எமல்சிஃபையபிள் கான்சன்ட்ரேஷன். ஈஸியில் உள்ள மருந்தை நீங்கள் அடிச்சிங்கன்னா தண்ணியில் கலக்கும்போது அது பால் மாதிரி மாறும். அதுதான் ஈஸி மருந்து. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது தர்கா சூப்பர். அது சரியாக கேட்கல அப்படின்றனால நம்ம சக்குரா மருந்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்குமே பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு வயலில் அடித்து, இப்போ தர்கா சூப்பர் அடிச்சுமே சில பேர் புல்லுலாம் கேட்கல அப்படிம்பாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டு தான்
ப்ரொபோகுசிலோஃபாப் அப்படின்ற இன்னொரு மருந்துங்க. ப்ரொபோகுசிலோஃபாப் 10% ஈசி. ஓகேங்களா. இது வந்து சொசைட்டி அப்படின்ற பேரில் கிடைக்குங்க. சொசைட்டி அப்படின்ற பேரில் வந்து இண்டோஃபில் கம்பெனியில் இருக்குது. இது எல்லாமே வந்து புல்வகை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம பயிருக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். சில பேர் ஏற்கனவே தர்கா சூப்பர் அடிச்சிருப்பாங்க, கேட்கல அப்படின்னா வந்து நம்ம சக்குரா அடிக்கலாம். சக்குரா அடித்தோம் நம்ம கேட்கல அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து சொசைட்டி அடிச்சுக்கலாம். சொசைட்டின்றது வந்து நல்லா இப்போதைக்கு நல்லா கேட்குதுங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வருது, இதெல்லாம் 2 இலையிலேருந்து 4 இலை வரைக்கும் அடிக்கிறது. இப்போ இலையோட அளவு கூடிருச்சு, பெருசாகிடுச்சு, 6 இலை வந்துருச்சு, 7 இலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கனோரா போய்க்கலாம். கனோரான்ற மருந்து ஸ்வால் கம்பெனியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்வால் நமக்கு எல்லாமே தெரியும், யூபிஎல் கம்பெனியோட சேர்ந்த மருந்து தாங்க இருக்குது. யூபிஎல் நம்ம சாப் உபயோகப்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி மருந்து. இந்த வகையான களைக்கொல்லியில் உபயோகப்படுத்தலாம். ஆனால் களைக்கொல்லி திரிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக வந்து கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது ஒன்று வந்து தரையில் வந்து ஈரம் இருக்கணுங்க. மிதி ஈரம் கட்டாயம் இருக்கணும். வரந்தரையில் நீங்கள் அடிச்சிங்கன்னா களைக்கொல்லி கேட்காது. அதனால் ரொம்ப முக்கியம் ஈரம் இருக்கணும். இன்னொன்று வந்து கை பம்போ அல்லது பேட்டரி ஸ்ப்ரேயரோ கொண்டு அடிக்கணும். நீங்கள் பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கக்கூடாது. பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சுன்னா நம்ம வேகமாக ஓடிடுவோம். அதனால் வந்து தண்ணி வந்து நிறையா படாதுங்க. அதாவது களை மேலே வந்து சரியாக படாது. அதனால் களைகள் சாகாது. அதனால் முக்கியமாக ஈரம் இருக்கணும். கை பம்பு வச்சு அடிக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலைக்கிடக்கூடாது. இப்போ 10 டேங்க்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 200 லிட்டர் தண்ணீர் வந்து 1 ஏக்கருக்கு அடிக்கணுங்காங்க களைக்கொல்லி. முக்கியமாக 200 லிட்டருன்னு வருது, 20 டேங்க் வருது. குறைஞ்சு 15லிருந்து 20 டேங்க் அடிக்கணும். அப்போது அந்த 1/4 லிட்டரு நம்ம வாங்கி 15 டேங்க் டப்பாவில் கலக்கிக்கிறணும். 15 டப்பாவில் கலக்கிட்டு ஒரு டேங்க்குக்கு 1 டப்பா எடுத்து ஊற்றணும். மீதியை வந்து தண்ணி கலக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம காலடி தடம் வராத மாதிரி பார்த்துக்கிறோங்க. நம்ம இப்போ இங்கே ஸ்ப்ரே பண்ணியிருப்போம், அடுத்து படாத மாதிரி பார்த்துக்கிறணும். செடிகள் மேலே நல்லா படுற மாதிரி நிறுத்தி அடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த முறைகளை வந்து நம்ம கடைபிடித்து நம்ம களைக்கொல்லியை அடித்தா மட்டும்தான் களை கண்ட்ரோல் கிடைக்குங்க. இது வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ், களை முளைத்த பிறகு கட்டுப்படுத்தக்கூடிய புல்வகை களைகளுக்கான களைக்கொல்லி. மேலும் உங்களுக்கு நிறைய வகையான களைக்கொல்லி இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட களைக்கொல்லி இருக்குது. ஒரே பயிரில் வந்து புல்வகை களைகள் இருந்தாலும் சரி, அகன்ற இலை களைகள் இருந்தாலும் சரி, ரெண்டும் கட்டுப்படுத்தக்கூடிய பயிருக்கு தகுந்த மாதிரியான களைக்கொல்லி இருக்குது. மேலும் உங்கள் களைக்கொல்லி பக்கம் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. 944 33 58 494. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு அறிஞ்சிக்கலாம். அன்பான விவசாய நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.